மார்க்கெட் ட்ரேடுன்றது கொஞ்சம் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னோட பேரில் ஒரு ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணுவேன். அது எதை வச்சு ஓப்பன் பண்ணணும்னா என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோட செக்கை பேஸாக வச்சு தான் ஓப்பன் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகிடும்னா என்னோட ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்டும் என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் லிங்க் ஆகிடும். ஸோ இப்போ நான் பண்ணுற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து டிமேட்க்கு வரும். டிமேட்லேருந்து பணத்தை வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். இதை தவிர இந்த பணத்தை வேறு யாரோட கண்ட்ரோலில் வராது. இது எனக்குள்ளே தான் இருக்கும். இதில் லாஸ் பண்ணாலும் கெயின் பண்ணாலும் என்னோட கண்ட்ரோலில் தான் என்னோட பணம் இருக்கும். அது மட்டும் அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட ப்ரொபோசல் எப்படி இருக்குன்னா, என்கிட்ட பணத்தை கொடுங்க, நான் என்னோட அக்கௌண்ட்டில் வச்சு ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த பணத்து மேலே உள்ள கண்ட்ரோல் வந்து உங்களை விட்டு போயிடுச்சு. ஸோ இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு போன அப்புறம் அவங்களோட கண்ட்ரோலில் அந்த பணம் போயிடுது. அவங்க கொடுக்குறாங்களோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்களோ அது உங்களோட விசிபிலிட்டியில் இருக்காது. ஸோ எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னாலும் உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு ட்ரேடிங்